ஒரு 2 வாரத்துக்கு முன்னால என்னுடைய சிநேகிதன் ஒருத்தன் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். ஏன் எல்லாரும் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்றாங்களே, எழுப்புதல்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆமா, எழுப்புதலின் தேவை என்ன? தேசங்களில் பலதரப்பட்ட காலங்களில் தேசத்தில் எழுப்புதல் வந்திருக்கு. மோசேயின் காலத்து ஊழியம் ஒரு எழுப்புதல், கிதியோன் காலத்து ஊழியம் ஒரு எழுப்புதல், அதற்கு பின்பு தானியேல் காலத்தில் பாபிலோனில் ஒரு எழுப்புதல், தாவீதின் காலத்தில் ஒரு எழுப்புதல், தேவ மனுஷனாகிய சாமுவேல் காலத்தில் ஒரு எழுப்புதல். இப்படியே சொன்னா எசேக்கியேல் காலத்து எழுப்புதல், எலியா காலத்தில் ஒரு எழுப்புதல், எலிசா காலத்தில் ஒரு எழுப்புதல், பழைய ஏற்பாட்டில் எழுப்புதலையும் இந்த காலத்தின் நிலைகளோடு ஒப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போறோம். அருமையான பிள்ளைகள், கடமைக்காக இந்த கன்வென்ஷன் நடத்துவதனால் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கு அல்ல. நோக்கம் சரியா இருக்கு. எப்பவுமே புரியணும், ஒரு சபையினுடைய நோக்கம் சரியாய் இருந்தால் அந்த சபை வளரும். ஒரு ஊழியருடைய நோக்கம் சரியாய் இருந்தால் அந்த ஊழியம் வளரும். ஒரு குடும்பத்தினுடைய ஜெபத்தின் நோக்கம் சரியாய் இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனிதனுடைய நோக்கம் சரியாய் இருக்குமானால் வெற்றி சமீபமாக இருக்கும் என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. உண்மையிலேயே இந்த நற்செய்தி பெருவிழாவுக்கு பின், இந்த எழுப்புதல் பெருவிழாவுக்கு பின், இந்த தேசத்தின் சபைகளுக்குள், தேசத்தில் ஊழியம் செய்கிற தேவ ஜனங்களுக்குள், தேசத்தின் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுச்சியை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவாராக. இத்தனை 2000 வருஷமாய் கிறிஸ்தவம் எருசலேமில் இருந்து நகர்ந்து இந்த மாத்தூர் தேசம் வரையிலும் வந்துட்டு இருக்கிறார். எழுப்புதல் என்றால் என்ன? ஆண்டவர் எனக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பது கிறிஸ்தவம். தெளிவா சொல்றேன். ஆண்டவர் என் குடும்பத்திற்காக, ஆண்டவர் என் சபைக்காக, ஆண்டவர் என் தேசத்திற்காக, ஆண்டவர் என் ஜனங்களின் குடும்பங்களுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பது கிறிஸ்தவம். ஆனால் ஆண்டவருக்கு வேண்டி நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பது எழுப்புதல். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதான் ரொம்ப சிந்திக்கிற மாதிரி சொன்னா அதுதான். ஆண்டவர் ஏதாகிலும் என்று எனக்கு செய்ய மாட்டாரா? ரைட், நல்ல கிறிஸ்தவன். ஆண்டவர் என் குடும்பத்திற்கு அற்புதம் செய்வார், நல்ல கிறிஸ்தவன். ஆனால் என் தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை என் தாய் மண்ணில் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் தன் மனதிலே நினைப்பானால் அவனுக்குள் உண்டானது தான் எழுப்புதல். அல்லேலூயா. மில்லேனிய நகர் தேசத்தின் இளைஞர்களுக்குள் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. ஏன் தெரியுமா? எங்க பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. தேசத்தில் நாங்க எங்களால் ஆனதை செய்ய போகிறோம். இந்த இடத்தில் அருமையான பிள்ளைகள் இதுல ராத்திரி பகலாக உழைத்து தேவனுடைய சித்தத்திற்கு ஏதோ ஒன்றை செய்கிறீங்க. நம்ம தேசத்தில் இப்பொழுது உண்டாயிருப்பது தான் எழுப்புதலில் ஒரு ஆரம்பம். இதனுடைய பூரணத்தை வெகு விரைவில் தேசம் பார்க்கும், குடும்பங்கள் பார்க்கும், சபைகள் பார்க்கும். அதை எவனும் தடுக்க முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.